ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் என் செட் ஆஃப் ஆக்ஷன் தட் an ஆப்ஜெக்ட் கேன் டூ. என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஜெக்டோட என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். தட் இஸ் ப்ரெஸ் அண்ட் லைட் சுவிட்ச். இந்த லைட் சுவிட்ச் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த லைட் சுவிட்சோட ஆக்ஷன் என்ன? சரிங்களா? லைட்ஸ் கோஸ் டு ஆன் அண்ட் ஆஃப். லைட்டை ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். லைட்டை ஆன் பண்ணுறோம், ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். லைட்டு டர்ன் ஆன், லைட்டு டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா? தென் இந்த லைட்டை சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும்? லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். ஆஃப் பண்ணால் ஃப்ளாஷ் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் என் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் தட் ஏ கிளாஸ் மஸ்ட் ஹேவ் ஆர்டர் டு பி ஏ நியூ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறோம் ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஜெக்டோட வேலை. தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் an இன்ஸ்டன்ட் கிரியேட்டட் ஃப்ரம் த கிளாஸ். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது த இன்டர்ஃபேஸ் டிஃபைன் அண்ட் ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டி அவுட் சைடு த வேர்ல்டு. அப்படின்னா விசிபிலிட்டி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது அவுட் சைடு த வேர்ல்டு. இன்டர்ஃபேஸுக்கு உண்டான அவுட் சைடு த வேர்ல்டு அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அப்போ என்ன ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது லைட் சுவிட்சை சொன்னோம். இந்த லைட் சுவிட்சோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் டர்ன் ஆஃப். அப்படின்னா இதுக்கு இடையில லைட்டுக்கும் சுவிட்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் பட் won't actually do it. implementation அப்படின்னா implementation carried out the instruction defined in the interface. அப்படின்னா நாம் கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கு என்னவோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுதான் implementation. and it in object oriented programs classes or interface and how the object is processed and executed in the implementation. நம்ம ஒர்க்கை எப்படி இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இடையில எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸ் டு எனேபிள்ஸ் an ஆப்ஜெக்ட் டு பி ஏ கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி அப்படின்றோம். ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி அப்படின்றோம். அப்போ ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய என்னது இங்கே கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா லைட்டு ஆன் ஆஃப் அப்படிங்கிறது இது கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறோம். தென் ஆப்ஜெக்ட்ஸ் attributes behaviors is controlled by sending a function to the object. நாம் ஆப்ஜெக்ட்டுக்கு அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர், பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது டாஸ்க். அப்போ நாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது இந்த இடத்துல செக் பண்ணுறோம். ஓகேங்களா? லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் எ கார் ஸ்பீட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணுறாரு அந்த காரை ட்ரைவ் பண்ணுறப்ப அந்த காரோட என்ன ஆகும் இன்க்ரீஸ் த ஸ்பீடு ஃபார் கார் ஜஸ்ட் ப்ரெஸ் த ஆக்சிலேட்டர் டு கெட் த டிசையர் பிஹேவியர். அப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறப்ப காரோட பிஹேவியர்ஸ் என்ன ஆகும் மாறும். அப்போ மாறுது அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆக்சிலேட்டர் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டிரைவர். அப்போ ஆக்சிலேட்டருக்கும் டிரைவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் அண்ட் த இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இன்ஜினுக்கும் டிரைவர் அண்ட் ஆக்சிலேட்டர் இந்த மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸ் என்னவா மாறுது இம்ப்ளிமெண்டேஷனாக மாறுது. நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் போகுது. அப்போ அந்த 70 கிலோமீட்டர் போகிறப்ப அந்த 70 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன நமக்கு வேணும் இன்ஜினில் டூயிங் ஆல் திங்ஸ் ஃபார் வேர் ஃபியூலு ஏரு ப்ரெஷர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம் டுகெதர் கிரியேட் ஏ பவர் டு மூவ் த வெஹிக்கிள் மூவ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஆஃப் இட்ஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ லெட்ஸ் மினிமம் 3 லெட் மின் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லெட் அப்படிங்கிறது கீவேர்ட், மினிமம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், 3 x y z அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ் கோலன் ஈக்குவல் டு இஃப்
எக்ஸ் லெஸ் தென் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 1 லெஸ் தென் 2ன்னு கொடுத்தா கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே எங்கே போவோம்? இஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு பார்த்தீங்க, எக்ஸ் லெஸ் தென் இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்கிறோம். கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்கே என்ன வேல்யூ நமக்கு இது கொடுக்கும்? 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். தென் எல்ஸில் என்ன போகும்? ஒய் லெஸ் தென் இசட்னு கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ கொடுக்கும்? கண்டிஷன் ட்ரூ தான். ஏன்னா ஒய்யோட வேல்யூ விட இசட்டோட வேல்யூ பெருசு. அதனால் நமக்கு என்ன 3 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கொடுக்கும்.